இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இன்று உம்மிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்றுத் தந்த எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் நல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். எங்களுக்கு உதவி செய்தருளும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தருபடியாகவும் கால்நடைகள் நல்ல வளம் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மலோபட்டியின் கொடியே பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் திருத்தலத்தில் ஊற்றெடுத்த அருள்மருந்தினால் எண்ணற்ற புதுமைகளை செய்பவரே, சிறப்பாக கொடிய கொரோனா நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களிலிருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டுமென்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறை ஆட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும்
வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். ஒரே மனத்தோராய் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும், அழகை நின்று விடுதலை பெற்றதற்காகவும், நல்ல வேலை கிடைத்ததற்காகவும், இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. எங்கள் மனம் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை தரம்
உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவர், அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழி நடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரியும் என்றாரும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடனிருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித அடைக்கல அன்னையின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள்
சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயற்கை நமக்கு எதிராக இருந்தாலும், கனமழை என்ற அறிவிப்பை தந்தாலும் கூட நம்பிக்கை மழையில் நாம் நனைய வேண்டும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த திருப்பீடத்தை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எவ்வாறு புனித சந்தியாகப்பரின் இந்த நவநாள் நமக்கு ஒரு சிறப்பு நாளாக இருக்கின்றதோ, அதே போல இந்த மரவப்பட்டி மண்ணில் பிறந்து வளர்ந்து அருட்சகோதரியாக தமது 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை சிறப்பிக்கக்கூடிய அருட்சகோதரி லதா மேரி அவர்களுக்காக வேண்டவும் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். அருட்சகோதரிகள் இந்த மண்ணிலே இதுவரை 17 பேர் உருவாகியிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே 10வது அருட்சகோதரியாக லதா மேரி அவர்கள் எம்எஸ்ஐ என்ற துறவர சபையிலே இணைந்து 25 ஆண்டு காலங்கள் இறைப்பணி செய்திருக்கின்றார். அதன் விளைவாக புனித சந்தியாகப்பரின் வழியாக நன்றி செலுத்த இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரி அவர்களுக்கு இறைவன் தாமே நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தரவும், அவர்களுடைய துறவு வாழ்விலே அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியின் வழியாக சிறப்பாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நான் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நகங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனை. ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் ஏவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே,
உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் நலத்தில் வீற்றிருப்பவரே நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் ஒருவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் அல்ல எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவும் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அவ்வேளை ஆட்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுகுங்கள். உங்கள் செல்வம் மக்கிப் போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவை உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களா? உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்கு உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைப்பீர்கள். நேர்மையானவர்களை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்வீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. பதிலரை பாடல் பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே. தம்மையே மதியானமாக நம்பியிருக்க போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பல்லவி. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என்னுயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே.
செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலைக்குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர், ஒருபோதும் பகலிலேயே காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 41 50 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறியுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பழிப்பொருள் உப்பால் தூய்மைப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மைப்படுவார்கள். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்பு உள்ளதாக்குவீர்கள்?
நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Blessed are thou, Lord, for blessing forgiveness with the worship of God. We offer you fruit of the earth and work of your hands. As the bread of life, blessed be God forever. Bless the Lord, Lord, for creation, for the blessing of his soul. We offer you fruit of the hand, work of your hands. Blessed be God forever. The humble spirit of பாடுங்கள். அன்பு தெய்வமே இறைவா, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாய் கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பழியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும்
அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவர், மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே முது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறிது கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிறிது கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே உமது தூய அப்போஸ்தலரும் நண்பருமான சந்தியாவுடைய நாளை தேடி வந்து செலுத்திக் கொண்டிருக்கிற முதல் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாளை எடுக்கின்ற மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை எங்களுக்கு கொடுத்து அனைவரை மகிழ்ச்சி கொடுத்துவீராக. மேலும் உயிர்த்தரம் எதிர்நோக்குடன் தெரிவிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலம் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர் சந்தியாகப்பர், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் பெற்றவன் கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு காலமும் புகழுக்குரிய தூய்மை மிகு கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் உன்னோடுதான் என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் தெய்வம் உன்னோடுதான் உன்னோடுதான். இயேசுவில் எனக்கு பிரியமான சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஆசீரும். உப்பு நல்லது, ஆனால் அந்த உப்பு சுவை காணாமல் போனால் எவற்றினால் அந்த உப்பு சுவையை திருப்பி கொடுக்க முடியும்? சந்தியாகபத்திரின் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் கொடுக்கக்கூடிய செய்தி சற்று எதிர்மறையாக இருக்கக்கூடும் அல்லது பயமாக இருக்கக்கூடும். நெருப்பினால் உங்கள் சதை கரைந்து போகும், புழுக்கள் உங்களது செல்வத்தை அரித்துவிடும், உங்களது உடைமைகள் எல்லாம் காணாமல் போகும் என்று சொல்கிறது முதல் வாசகம். நற்செய்தியில் பார்க்கிறோம், உங்கள் கைகளையும் கால்களையும் கண்களையும்
பிடுங்கி எடுத்து விடுங்கள் அல்லது கற்பணி போடுங்கள் என்று சொல்லுகிறது. இதை கேட்கின்ற பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது. என்ன இயேசு இப்படி ஏன் சொல்வதற்கு காரணம் என்ன? முதல் வரியிலே பார்க்கிறோம், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்ற அந்த அருமையான வார்த்தையை சொன்ன இயேசு பிறகு உங்கள் கைகளை வெட்டி போடுங்கள், உன் கண்களை பிடுங்கி எழுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், சில நேரங்களிலே நாம் மனம் பதபதைத்தவர்களாக எதை செய்கின்றோம், எதை சொல்லக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதை அறியாதவர்களாக தடுமாறுவதனால் இந்த பாவம் செய்கிறோம் என்று சொல்லுகிறது. அது எப்படி என்ற ஒரு உவமையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலேயே. உங்களிடம் வேலை பார்ப்பவருடைய கூலியை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லுகிறது. ஒருவர் வேலை செய்கிறார் என்றால் சாயந்தரம் வேலை முடிந்தவுடன் அவர் கையிலே சூரிய அஸ்தமத்திற்கு முன்பாக அவரது கையிலே கூலி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அந்த கூலியை வைத்துக் கொண்டதை போல உள்ளது என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு கூறுகின்றார். இது எவ்வளவு ஒரு அநியாயமாக இருக்கிறது, அநீதியாக இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நமது செயல்களிலும் பிறருடைய செயல்களிலும் பிறருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு சொன்னார், நீர் யாருக்காவது இடையராய் இருந்தால் என் மீது கொண்டிருக்க விசுவாசத்தை குறைப்பவராகவோ அல்லது தடுப்பவராக இருப்பவர் என்றால் அவருடைய கழுத்திலே ஒரு கல்லை கட்டி கடலிலே அமிழ்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு ஒரு கொடுமையாக இருக்கிறது. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். நான் கொளிஞ்சாம்பாறையில் இருந்த பொழுது 2 வருடங்களுக்கு முன்பாக எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்டிலுமே புனித சந்தியாகப்பருடைய சுரூபம் இருக்கும். கொளிஞ்சாம்பாறையில் பாலக்காடு டைசிஸில். அப்பொழுது நான் சில பங்குகளுக்கு பூசை வைப்பதற்கு செல்லும் பொழுது அவர்களை பார்ப்பதுண்டு, கேட்பதுண்டு. ஆமாம் ஃபாதர், இங்கே திண்டுக்கல்லில் கூட ஒரு சந்தியாகப்பர் கோயில் இருக்கிறது, நான் அங்கிருந்தான் வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் 13 வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த ஊருக்கு வந்ததுண்டு. என்னுடைய ஆர்டினேஷன் இன்விடேஷன் வைப்பதற்காக ஃபாதர் ஏர்னஸ்ட் ஃபாதர் இருக்கும்போது நான் இங்கே வந்ததுண்டு. 13 வருடங்களுக்கு முன்பாக வந்த இந்த இடமானது இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் மிக அழகாக மாறி இருக்கின்றது. விசுவாசத்திலே ஊன்றி இருக்கின்றது, ஆழமாக இருக்கின்றது. பிற ஊர்களில் இருந்து கூட இப்பொழுது நான் பார்க்கின்ற பொழுது பிற ஊரிலிருந்தும் ஏறக்குறைய பொள்ளாச்சி பாலக்காடிலிருந்து தான் வந்து கேள்விப்பட்டேன். நான் சில பேர் வந்து என்னை சந்தித்தார்கள், நாங்கள் கொளிஞ்சாம்பாறையிலிருந்து வந்தோம் என்று. இப்படியாக இந்த விசுவாசம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இங்கே பார்த்து வளரக்கூடிய விசுவாசமாக ஆழமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் 13 வருடங்களுக்கு முன்பாக வந்த பொழுது இருந்த ஊருக்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஊருக்கும் இந்த விசுவாசம், உங்களுடைய ஆழ்ந்த அன்பு, இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எல்லோருமே இறைவன் இயேசு எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பார்க்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு கொஞ்சம் தமிழில் பிரச்சனை. ஏன்னா 12 ஆண்டுகளாக நான் தெலுங்கானா மாநிலத்திலே இருந்தது. தெலுங்குலே பேசி தமிழ் சரியாக வரமாட்டேங்குது. எனக்கு வார்த்தைகள், சில வார்த்தைகள் தெலுங்குலே வருது, மன்னிக்கவும். தமிழ் சரியாக வரமாட்டேங்குது, எனக்கு ஃப்ளோவாக வரமாட்டேங்குது. சரி, நான் ஃபாதர் ராபர்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே கத்தி, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனர் எல்லாம் வைக்க சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், உங்கள் கைகளையும் கால்களையும் கண்களையும் பிடிந்து இருக்க வேண்டும், கட் பண்ண வேண்டும் என்று. பிடுங்கி எரிந்து விடும் சொல்லியிருக்கிறார். நான் மறந்துட்டேன் ராபர்ட் ஃபாதர்கிட்ட சொல்லி கத்தியெல்லாம் அருவா, கொடுவா, ஸ்க்ரூ டிரைவர், கத்தியெல்லாம் வைக்க சொல்லி மறந்துட்டேன் நான். ஏன்னா பூசை முடிஞ்சோன்னு நீங்கள் எல்லோரும் வெட்ட போகிறீங்க இல்லையா? அவங்கவுங்க கை, கால், கண் எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்க போகிறீங்க. சாரி, நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. சரி, நீங்கள் வீட்டுக்கு போய் கையெல்லாம் கட் பண்ணிக்க போகிறீங்க இல்லையா? கண்ணெல்லாம் எடுக்க போகிறீங்க இல்லையா? ஏன்னா கண்ணினால் பாவம் செய்திருக்கின்றோம், கையினால் பாவம் செய்திருக்கின்றோம், உடல் உறுப்புகளினால் நாம் பாவம் செய்திருக்கின்றோம். இறைவன் சொன்னது, உங்கள் கைகளையும் கால்களையும் கண்ணை பிடுங்கி எடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் இயேசு.
அப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஏன்டா இந்த ஃபாதரை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பீங்க பொழுது. தயவுசெய்து யாரும் கையையோ காலையோ கட் பண்ண வேண்டாம் பூசை முடிஞ்சதுக்கப்புறம். ஏனென்றால் இறைவன் இயேசு சொன்னது உங்கள் கைகளையும் கால்களையும் கண்களையும் அல்ல. என்ன ஃபாதர், பைபிளில் எழுதியிருக்கிறது கைகளையும் கால்களையும் கண்களையும் பிடிந்து எழுந்தீர்கள் என்று இப்படி சொல்கிறீங்களே என்றால், அது அல்ல. உங்கள் கைகளை வெட்டி விடுங்கள் என்று சொல்வது அல்ல. உங்கள் கைகளை வெட்டி விடுங்கள் என்று சொல்வது அல்ல. கண்ணை பிடுங்கி விடுங்கள் என்று சொல்வது அல்ல. மாறாக நல்லா கவனிக்கணும், எல்லாரும் நல்லா கவனிக்கணும். பைபிளில் சொன்னது கையையும் காலையும் கண்ணையும் பிடுங்கி கட் பண்ணி எடுத்துன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கைகளை அல்ல, உங்கள் கால்களை அல்ல, உங்கள் கண்களை பிடுங்கிவிடக்கூடாது. மாறாக உங்கள் எண்ணங்களில், உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் சிந்தனையால் தான் கையும் காலும் உடல் உறுப்புகளும் கண்களும் செயல்படுகின்றன. இந்த கைகளும் கையினாலும் காலினாலும் கண்களினாலும் சிந்தனை மாறுவதில்லை. கரெக்ட் தானே? கரெக்ட் இல்லையா? சொல்லுங்க எல்லாரும். ஆக இயேசு சொன்ன பிரகாரம் இன்னைக்கு சாயந்தரம் பூசை முடிஞ்சதுன்னு போய் கையையோ காலையோ வெட்டி விடாதீங்க, கண்ணை பிடுங்கி விடாதீர்கள். உங்கள் சிந்தனையை, உனது எதிர்மறையான சிந்தனையை, நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தனையை உங்களது மைண்டிலிருந்து வெளியேற்றணும். அப்போ நம்முடைய கையும் நல்லதாக இருக்கும், காலும் நல்லதாக இருக்கும், நமது கண்களும் ஒளி பெற்றதாக, சிந்தனை சரியாக இருக்கின்ற பொழுது நமது உடல் உறுப்புகள் சரியாக இருக்கின்றது. இதைத்தான் இயேசு சொல்கிறார். எதை? உங்களது சிந்தனையை மாற்றுங்கள், உங்களது எதிர்மறையான சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் கைகளை அல்ல, கால்களை அல்ல, உங்கள் கண்களை பிடிவிடக்கூடாது. சரியா? கடைசியில் ஜஸ்டின் ஃபாதர் தான் சொன்னார், பைபிள் வாசிக்கும் போது கையை கட் பண்ண சொல்லாருன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், பைபிளில் எப்படி இருக்குது, ஆனால் நான் சொல்கிறது எதிர்மறையான சிந்தனையை மாற்றுங்கள். இந்த சிந்தனை தான் நமது கையையும் உடல் உறுப்புகளையும் மாற்றம் செய்கிறது. இந்த கை கால் உடல் உறுப்பினால் சிந்தனை மாறாது, மாறாக சிந்தனை தான் நமது உடல் உறுப்புகளை ஆட்டி படைக்கின்றது என்ற சிந்தனையோடு நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் உள்ளங்கள் படியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஊரின் தேவைகளுக்காக, அனைவரின் தேவைக்காக மன்றாடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, உம்முன் குடியிருக்கக்கூடிய உம்முடைய சகோதர சகோதரிகள் பல்வேறு ஊரில் இருந்து வந்தாலும் உம் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தினால் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஒரே உள்ளமாய், ஒரே எண்ணமாய், ஒரே சிந்தனையாய் உம்முன் கூடியிருக்கிறார்கள். என்பது தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல மழையை தந்ததற்காக உமக்கு நன்றி. விவசாயம் செழித்து வழங்கவும் இங்கே இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய கண்மணிகளுக்கு, மாணவ கண்மணிக்கு அறிவு, கல்வி, விவேகம், ஞானம், புத்தி கூர்மை, தெய்வ பயம், ஒழுக்கம் அனைத்திலும் சிறப்பாக வளரும்படியாகவும், எங்கள் நாட்டிற்கு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்திய மக்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்னையாம் இந்திய நாட்டினை உயர்ந்த மலைகளினாலும், வற்றாத ஜீவ நதிகளினாலும், காடுகளினாலும், நல்ல சிறந்த அறிஞர்களினாலும், அறிவியல் விஞ்ஞானிகளினாலும், நல்ல பெற்றோர்களினாலும், நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் பெரியோர்களாகவும் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இங்கே உம்முடைய பிரசன்னத்தை உணராதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களது விசுவாசம் உம்மில்தான் இருக்கிறது ஆண்டவரே. உமது பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். திவ்ய நற்கருணை உட்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உமது அன்பினாலும் உமது கருணையாலும் எப்பொழுதும்
அரவணைக்கப்பட்டிருக்க உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பு தெய்வமே, புது பரிசுத்த ஆவியுடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக எங்களுக்கு தருகிறீர் என்பதை விசுவசிக்கின்றோம். எத்தனையோ ஊர்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆன்மீகத்தினால் வழிநடத்தும். பணப்பிரச்சனையினாலும் மனநலத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்தருளும். அன்பு தந்தையே, அப்பா தந்தையே, இந்த பங்குத்தலத்திலே பணியாற்றக்கூடிய உமது பிள்ளையாகிய அருட்தந்தை ராபர்ட்டை ஆசீர்வதித்தருளும். இவரின் மூலமாக இந்த பங்குத்தலத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளையும் உமது அன்பினால் தேற்றியருளும். மற்றும் இந்த ஊரிலும் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களிலும் இன்னும் எத்தனையோ மக்கள் நோயினால் அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உமது அற்புத சுகமளிக்கும் கரத்தினால் அவர்களை தொட்டு குணமாக்கும். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், எத்தனையோ மக்களை நீர் தொட்டு குணமாக்கி இருக்கின்றீர், உமது வார்த்தையால் குணமாக்கி இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களை உமது அன்பினால் ஆதரவினாலும் தேற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக பணியை ஆசீர்வதிடும். இதோ உம்முன் கூடியிருக்கக்கூடிய இந்த அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்திய நாட்டின் உலகத்தின் எப்பகுதியில் சென்று பணி செய்கின்ற பொழுதும் நீர்தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தும். நாங்கள் செய்யக்கூடிய இந்த அன்பு பணி, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியை ஆசீர்வதித்தருளும். உமது அன்பினாலும் உமது பரிசுத்த ஆவியினாலும் எங்களை வழிநடத்தும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் நீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாறு இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே. வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.